ஹலோ மக்களே, நீங்க பாக்குற இந்த ஒரு நபரை கையில ஆயுதங்களோட ரெண்டு திருடங்க வழி மறிக்கிறானுங்க. அப்போ அந்த நபரை சுத்தி யாருமே இல்ல. அந்த நபருக்கும் என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அப்போதான் தன்னை வளர்க்கிற நபர் ஆபத்துல இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த நபர் கூட்டிட்டு வந்த நாய் உணருது. உடனே அந்த நாய் எந்தவித தயக்கமும் இல்லாம அந்த திருடங்களை எதிர்த்து நின்னு அந்த நபரையும் ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி விடுது. தன்னை வளர்க்கிற நபரை ஒருத்தன் அடிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதோட இந்த யானை கோபத்தோட அந்த இடத்துக்கு அவரை காப்பாத்த வேகமா வந்திருந்துச்சு. வந்த யானை கிட்ட அடிச்சவன் சிக்கியிருந்தானா அவனுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும்? இங்க ஒரு நபரை 2-3 பேர் சேர்ந்து அடிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ அதை பார்த்து அவர் வளர்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காலை வாடி வாசலை உடச்சுக்கிட்டு சீர்றது போல அந்த நபரை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருந்துச்சு. ஆனா அங்க இருந்த எவனையும் அந்த நபர்கிட்ட நெருங்க விடல அந்த ஒரு காலை. இதுல இருந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒண்ணு நம்மளுடைய பெருமை மட்டும் கிடையாது, ஒரு மனுஷனுக்கும் விலங்குக்கும் இடையில இருக்கக்கூடிய பந்தத்துக்கான எடுத்துக்காட்டும் கூட தான். இப்படிப்பட்ட விலங்குகளை நீங்க மதிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மனிதர்களோட ரொம்பவுமே நெருக்கமா பழகக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னா அது கண்டிப்பா டால்பின்ஸ் தாங்க. அப்பேற்பட்ட ஒரு டால்பின் தான் ஆல்மோஸ்ட் மூழ்கிற நிலைமையில தத்தளிச்சுக்கிட்டு இருந்த இந்த நபருடைய உயிரையும் காப்பாத்தி இருந்துச்சு. திருட்டுத்தனமா குழந்தைய தூக்க வந்த இந்த நபர் அங்க இருக்கக்கூடிய நாயை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அப்போ அந்த நபர் மெதுவா அந்த குழந்தை கிட்ட நெருங்கும் போது முடிஞ்சா கைய வை அப்படின்னு அந்த நாய் அந்த நபரை கடிச்சு கொதறி இருந்துச்சு. நாய் மட்டுமே நம்மள ப்ரொடெக்ட் பண்றது கிடையாது. இந்த ஒரு பூனைய பாருங்க, என்னதான் உருவத்துல சின்னதா இருந்தாலுமே கூட யாருனே தெரியாத இந்த ஒரு பெண்ணை குழந்தை பக்கத்துல நெருங்க விட்டு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு விலங்கு மேல நீங்க உண்மையான பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஐ அம் a pet lover அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. எத்தனை பேத்துக்கு விலங்குகள் மேல உண்மையான பாசம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு நபர் பேங்க்ல போய் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்பி வரும் போது அந்த நபர்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட 2 திருடானுங்க ஒரு கார்ல வந்து அந்த நபர்கிட்ட இருந்த பணத்தை புடுங்க ட்ரை பண்ணிருந்தானுங்க. அப்போ இத உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருந்த இந்த நபரோட பேத்தி உடனே கேட்டை திறந்து விட்டுறாங்க. உள்ள இருந்து 2 நாய்ங்க வெளியே பாஞ்சு அந்த திருடங்களை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிச்சு அந்த ஒரு நபரையும் சேஃபா காப்பாத்தி இருந்துச்சு. இந்த ஒரு ஜூ கீப்பர் பின்னால திரும்பி இருக்கும் போது இந்த சிறுத்தைனால அவரை அடையாளம் கண்டுக்கிற முடியல. காரணம் அந்த சிறுத்தையை கொண்டாந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அப்போ இதை நோட் பண்ண அங்க இருக்கக்கூடிய ஒரு புலி அந்த சிறுத்தையோட பாதையில குறுக்கிட்டு அந்த சிறுத்தையை தடுத்து நிறுத்தி அந்த நபருடைய உயிரையே காப்பாத்தி இருந்துச்சு. இந்த மாதிரி அமேசிங்கான பாதுகாப்பெல்லாம் எப்போதுமே ஒரு உண்மையான பாசத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஒரு வீடியோ கிளிப் ரொம்பவுமே அட்டகாசமான ஒண்ணு. நீங்க பாக்குற இந்த பொண்ணு அவங்களோட நாயோட கார்டன் ஏரியால விளையாடிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல கட்டி போட்டிருந்த இந்த ஒரு கருப்பு நாய் அதை அத்துக்கிட்டு இந்த குழந்தைய நோக்கி பாஞ்சி வருது. அப்போ அதை நோட் பண்ண அந்த குழந்தையோட டாக் உடனே நூதனமா அந்த நாய்கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்தி அந்த நாயை மறுபடியும் குழந்தை பக்கத்துல நெருங்க முடியாம சண்டை போட்டு அந்த நாயை அந்த இடத்தை விட்டு துரத்தி அடிச்சிருது. இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான டாக் உங்க வீட்லயே இருந்துச்சுன்னா நீங்க உங்க குழந்தைய பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சூப்பரான ஒரு நாயில இந்த தைரியமான பூனை ஒரு முதலையோட சண்டைக்கு தயாராகுது. காரணம் என்ன தெரியுமா? முதல்ல இந்த பூனைய பாசமா வளர்க்கக்கூடிய நபர்கள் கிட்ட பதுங்கி வந்ததுனாலதான். வீட்டுக்குள்ள திருட வந்த நபர் அங்க இருக்கக்கூடிய 2 நாய்களை நோட் பண்ணவே இல்லை. அதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பே. அந்த நாய்களை பார்த்த அந்த நபர் திருட வந்ததையே மறந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடி போயிருந்தாரு. யாருனே தெரியாத ஒரு நபரா இருந்தாலுமே அவரை ஆபத்துல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் நினைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ கிரேட் எக்ஸாம்பிள். நீங்க பாக்குற இந்த திமிங்கலத்தோட ஒரு நபர் நீந்திக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த திமிங்கலம் அன்யூஷுவலா அந்த நபரை தண்ணீர்ல இருந்து மேல தூக்கி இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு டைவருக்கும் சரி அங்க இருந்தவங்களுக்கும் சரி எதுக்கு இது இப்படி பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அங்க எடுக்கப்பட்ட வீடியோஸை செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த நபரை தாக்குறதுக்கு ஒரு டைகர் ஷார்க் வந்து இருந்துச்சு. அதுகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் இந்த திமிங்கலம் இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த செயலை திமிங்கலம் யதார்த்தமா பண்ணுச்சா இல்ல தெரிஞ்சே பண்ணுச்சா அப்படின்னு எல்லாம் தெரியாது. ஆனா அந்த நபரோட உயிரை காப்பாத்தினது இந்த ஒரு திமிங்கலம் தான்.